Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. ஸ்பைஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் ஊறுகாய்னா சொல்லவா வேணும். இந்த சம்மரில் மாங்காய் யூஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி நல்லா மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஆஃப் தி ரேஷியோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நல்லா தெரியும் பார்க்கும்போதே. இந்த ரோஸ்ட்டை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் நல்லா பொடியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற விட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 40-50 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெயில் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லெண்ணெய்ன்றதுனால இந்த மாதிரி நுரை வருது. இதே சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் இந்த மாதிரி வராது. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அடுத்தது ஒரு 6 பீஸ்லேருந்து 10 பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். அது கூட 2 காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், இது தேவையான அளவு, இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காவை, அதை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ண போகிறேன். காரம் அதிகமாக வேணால் நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது கலர் நல்லா வரும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு கலர் வரும்னு பாருங்கள். இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் இந்த தொக்கில் இந்த மிளகாய் தூள் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியமே இல்லை. நம்ம ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும் சேர்ந்த பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 1 மினிட் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சுட்டு ஊறுகாய் தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் தெரியும். இந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் நல்லா இருக்குங்க. எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்லேயே ஒரு ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஒரு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட். இந்த மாதிரி ஊறுகாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஃப்ரெஷ் ஊறுகாய் சரி டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.